நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டசபையில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பெரும்பான்மை நிரூபிக்கும் நாள் ஃப்ளோ டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிற வாக்கெடுப்பு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதில் 144 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்று தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை மட்டுமே பெற்று ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அமைச்சிருந்தாலும் அவங்க தான் ஆட்சியை தொடருவாங்க, அதுதான் சரியானது, அதுதான் ஜனநாயகமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே காங்கிரஸுடைய ஆதரவை முதல்ல பெற்றாங்க, அப்புறம் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவை பெற்றாங்க, கம்யூனிஸ்டுடைய ஆதரவை பெற்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஆதரவை பெற்றாங்க. இந்த ஆதரவெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்களுடைய பெரும்பான்மை வந்துருச்சு. ஆனாலும் ஃப்ளோ டெஸ்ட்டில் இதில் யாராவது பின் வாங்கிட்டா, ஏன்னா விசிகா கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே ஆதரவை கொடுத்துருக்குறோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க சனாதனத்தை எதிர்க்கத்தான் ஆதரவு, ஆனால் திமுக கூட்டணியிலே நாங்கள் தொடரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இக்கு வச்சுருந்தாங்க. அந்த இக்குனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தான் புதிய சோபாக்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. புதிய சோபாக்கள் கொண்டு வந்தாலே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே விசிகாவுடைய அலுவலகத்துக்கு புது சோபா வந்துச்சு. அப்புறம் நேற்று மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்த அண்ணன் CV சண்முகம் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு போனார். அங்கே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கூட்டாக இணைந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு, அதாவது ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படின்னு செய்தி இருந்துச்சு. அங்கேயும் புது சோபா வர வைக்கப்பட்டுச்சு. போய் பார்த்தாரு. இன்னைக்கு அதிமுகவில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அமமுகவை சார்ந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜ் அவர்கள், இவங்கெல்லாம் புதிய ஆதரவாக கொடுத்து ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி ஏற்கனவே 108ல் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணதுனால 107, திருப்பத்தூர் தொகுதியில் இடைக்கால தடை உயர்நீதிமன்றம் வச்சுருக்காங்க, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் அதை ஒன்று கழிச்சா 106, சபாநாயகரை ஒன்று கழிச்சோன்னா 105 தமிழக வெற்றியில் வச்சுருக்காங்க. 5 காங்கிரஸ், 2 விடுதலை சிறுத்தைகள், 2 CPI, 2 CPM, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 118, மன்னார்குடி காமராஜ் அவர்கள் 1 119. இதோடு சேர்த்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள், CV சண்முகம் அவர்கள் உட்பட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவோட சேர்த்து 114 பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியை தொடர்கிறது தாவேகா. ஆட்சியை தொடர்கிற தாவேகாவுக்கு நம்முடைய உளமாற வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு புதிய ஆட்சி இல்லையா, அதனால் வாழ்த்துக்கள். ஆனால் தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக என்று தமிழக வெற்றி கழகம் கடந்த ஓராண்டு காலமாக தேர்தல் பரப்புரை செய்தது. ஆரம்பத்திலே தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டாங்க. திமுக எதிர்ப்பதான் எங்களுடைய ஒரே நோக்கம்னு சொன்னாங்க. கொள்கை எதிரியை பாஜக இருந்தாலும் அரசு எதிரி திமுகன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டாலின் சாரா இந்த விஜய் அவர்களா அப்படிங்கிறத அப்புறம் பரப்புரை வச்சார். டிவிகேவா டிஎம்கேவா 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த திமுகவைக்கு ஓட்டு போட்ட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு அவர் ஏற்றுக்கிட்டார். இந்த பக்கம் ஊழல் சக்தி அதிமுகனர், அதாவது தீய சக்தி, இது ஊழல் சக்தி, இது மற்றும் பலர் கெட்டு போனதையும் செத்து போனதையும் நம்ம தொடவே மாட்டோம், சிங்கம் எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணோம் அப்படிலாம் மதுரை மாநாட்டில் பேசியிருந்தார். இப்போ ஏன் கெட்டு போனதையும் செத்து போனதையும் தொடறீங்க? இப்போ ஏன் மற்றும் பலரை தொடறீங்க? மற்றும் பலரை தொட்டது மட்டும் இல்லாமல் மற்றும் பலரை தேடி அவர்களுடைய அலுவலகத்துக்கே போய் பார்க்கிற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான விஜய் அவர்கள் இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு பண்பாட்டு அரசியலை, நாகரிக அரசியலை கடைபிடிப்பதாக சொல்லி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், மரியாதைக்குரிய காங்கிரஸின் தலைவர், மரியாதைக்குரிய விசிகாவுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஐயா மதிமுக தலைவர் வைகோ அவர்கள், வீரமணி அவர்கள் எல்லாரையுமே சந்திச்சார். நாம் நமக்கு சீமான் அவர்களையும் போய் சந்திச்சார். இதெல்லாம் ஒரு மாற்று அரசியல், இது ஒரு நாகரிக அரசியல், இது ஒரு பண்பாடு. எதிரியாக இருந்தாலும் எதிர்த்து நின்றிருந்தாலும் அவர்களையும் நண்பர்களாக ஆக்கக்கூடிய குணம் கொண்டவர் எங்களுடைய விஜயண்ணா என்று சோசியல் மீடியாக்களில், இன்ஸ்டாகிராமில் நண்பா நண்பீஸ்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் விட்டுட்டு இருக்காங்க. அந்த நண்பா நண்பீஸுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான்,
இது பண்பாட்டு அரசியல், இது வந்து நாகரிக அரசியல் அப்படின்னா தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுகன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உள்ளதுக்கு வச்சுக்கீங்களே, அது என்ன அரசியல்? இனி ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி சட்டசபையிலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபையில் இவர் பேச்சுக்கெல்லாம் ஃபயரோடு என் கனவுல கூட கண்டிட்டில்லை சாரே அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் என்று திமுக காரங்களே சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு ஆரம்பத்தில் பேசுறதுக்கு இன்னைக்கு நல்லா பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விக்கு, எந்த கேள்விக்கும் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பதிலே சொல்லலை. நீங்கள் புதுமையான ஆட்சி அப்படின்னு சொன்னீங்களே, புதுமையான ஆட்சி இல்லை, இது புஷ்பா ஆட்சியாக இருக்குது. எதுக்கு சோஃபா வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கும் போகுது அப்படிங்கிற கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கேட்குறாரு. அதே போல் தேமுதிகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா அவர்களும் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் கேட்ட கேள்விக்கும் தாவேகா தலைவர் விஜய்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் பஞ்ச் இருந்துச்சு. குதிரை பேரம் நடப்பதாக, இந்த சோஃபாவுக்கு பின்னாடியில் குதிரை பேரம் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அதை பற்றி தமிழக முதலமைச்சர் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியமோ தேவையோ உங்களுக்கு இல்லை. நாங்கள் நேர்மையான ஆட்சி அமைப்பதற்கு நேர்மையானவர்கள்லாம் கூடி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு தானே சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லாமல் குதிரை பேர ஆட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சி அப்படின்னு பஞ்சு தான் கொடுத்தாரு. அந்த பஞ்சு வந்து ஒரு படத்தில் போட்டு பழக்கம், அதனால சட்டமன்றத்திலையும் பஞ்சு கொடுத்துட்டாப்ல. அந்த பக்கம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பிய எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்துக்கு மேலே எழுதி வச்சு தான் படித்தார். எழுதி வச்சு படித்தாலும் 15 நிமிஷத்துக்கு மேலே சலட்டு மேனிக்கு அடித்தார். அப்புறம் வந்து சோஃபா மேட்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து குதிரை பேர இதாக இருக்கட்டும், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அந்த பாஜகவும் சேர்ந்து வாக்களித்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை அந்த கட்சியின் தலைவருக்கு தெரியாமலே திருட்டுத்தனமாகன்னு சொன்னார். அந்த வார்த்தையை சபாநாயகர் அவர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்போ சரி, அவருக்கு தெரியாமல், அந்த கட்சி தலைவருக்கு தெரியாமல்னா விஜய்க்கு தெரியாமல் இல்லை, டிடிவி தினகரன் அவருக்கு தெரியாமலேயே மன்னார்குடி காமராஜ் அவர்களை நீங்கள் ஆதரவு கேட்டிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன? அப்போ ஒரு வார்த்தையை அப்போ அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் போடுறாரு. இது வந்து சேஞ்சுன்னு சொன்னீங்க, சேஞ்சுக்கு பின்னாடி என்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கும் சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் தாவேகாவோட தலைவர் ஃபயர் மோடில், சிங்க மோடில், லியோ மோடில் மேடைகளை தெறிக்க விட்டு பேசின, பிளாஸ்ட் அப்படின்னு பேசின விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு, சட்டசபையில் ஃபயர் விட்டு பேச முடியாது, ஆனாலும் ஸ்ட்ராங்காக பேசலாம். சட்டசபையில் பேச முடியாத தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அது முடிஞ்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு 10 பக்கத்துக்கு. சுருக்கமாக எழுதி பழகுங்க ப்ரோ அப்படின்னு கீழே எல்லாரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் இருந்தாலும் கீழே போடுறாங்க உரிமையோட. அதான் முதலமைச்சர் தான் சொல்கிறாள், என்னை வந்து அண்ணனாக, தம்பியாக, நண்பனாக எல்லாம் நினைப்பீங்கன்னு. அதனால் சுருக்கமாக எழுதி பழகுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு பக்கமாக எழுதுறாப்புல. எங்களை சிறுபான்மை அரசுன்னு சொல்கிறீங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்கிறீங்க. 2006 நீங்கள் என்ன 234 தொகுதியிலையும் வென்று வந்தீங்களா? அன்றைக்கி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு, அதை சுட்டி காட்டுறாப்புல. இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறீங்களே, 98 காலகட்டத்தில் பாஜக கூட நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்சை பண்ணினீங்க, 99 என்ன எக்ஸ்சேஞ்சை பண்ணீங்க அப்படின்னு நாடறியும் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் அங்கே சொல்லிக்கலாமே சட்டசபையில். இன்றைக்கி எங்களை வந்து சேஞ்ச் இல்லை எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் 99 பாஜக கூட என்ன எக்ஸ்சேஞ்சை பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்லையா? கவுண்டர் கொடுக்குறாரு முதலமைச்சர். பயங்கரமாக இருக்குது சட்டசபை. யார் பேசினாலும் எதிர் கவுண்டர் கொடுக்குறாரு அப்படின்னு ஆயிருக்கும். அங்கே உட்காந்து குறிப்பெடுக்காரு பார்த்தா குறிப்பெடுத்தாரா, இல்லை ஸ்ரீராமஜெயம் எழுதினாரா, இல்லை எதுவும் டிவிக்கேன்னு உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. ஏதோ ஒன்று எழுதுறாப்புல. இப்போதான் முதல்ல வந்திருக்காப்புல. சட்டசபைன்னா வந்து ஏதோ கேட்பாங்க, நம்ம பாட்டில் ஒரு 4-5 வரை பேசி விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்காது. இதுவும் மேடை பேச்சு கிடையாதுல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முதல் நாள் அப்படிங்கிறனால தளபதி எப்பவுமே சைலண்டாக தான் போவார். எம்ஜிஆர் மாதிரி இந்த 3 அடி வாங்கினோன்னா எம்ஜிஆர் திருப்பி அடிப்பார், ரத்தம் வரணும் வாயில், இந்த இடத்துல ஒரு குத்து வாங்கணும். அது மாதிரி தளபதி எப்பவுமே விட்டு பிடிப்பாப்புல. அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தண்டா அப்படிப்பார் சிங்கமுத்து. அது மாதிரி தளபதி வந்து விட்டு பிடிக்கிறாண்டாங்க. இதுவே ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா மட்டும் இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், வேற மாதிரியா இருக்கும். அப்போ விஜய் பேச மாட்டார். ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகன் அவர்களும் தான் பேசுவாங்களா? விஜய் பேச மாட்டாரா? தமிழக வெற்றி தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பேச மாட்டாரா? நீங்கள் தானே சொன்னீங்க அவர் எதிர்கட்சிகள் நடுங்க விடுவார், பதற விடுவார், குதிரை விடுவார், அவன் வந்து ராவண மகண்டா, ஒத்தையில் நிற்கிற யமண்டான். நீங்கள் இன்னைக்கு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரேமலதா அவர்களும் கேட்ட கேள்வியில்
என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் சட்டசபையினுடைய நேரலையை பார்த்தோம். கேட்ட கேள்வியில் தமிழக முதலமைச்சர் சின்னதாக ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிட்டார். எழுதி கொடுத்து வாசிக்கிறதா அது, ஆனாலும் அதை வாசிக்க முடியாமல் அவர் திணறியதை பார்க்க முடிஞ்சுது. இப்படி திணறு இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களில் தெளிவான பதில்களை எதிர்கட்சிகள் நீங்கள் வழங்கணும். ஏன்னா நீங்கள் புதுசு தான், 6 மாதம் விட்டு தான் பிடிக்கணும். ஆனாலும் இதுக்கு பின்னாடி அரசியலை பேசித்தானே ஆகணும். ஏன்னா குதிரை பேரம் நடந்திருக்கா நடக்கலையான்னு தமிழ்நாட்டுக்குரிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் எவரிபடி. இவர் பார்க்க போவாராம், அங்கே ஒரு சோஃபா வந்து இறங்குமா. எப்படி ஏன் வருது சோஃபா? திரைக்கதை எழுதுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கந்தசாமி படத்தில் ஒரு கோழி இறகு அப்படியே பறந்து வரும். கோழி இறகு வந்தாலே அங்கே கந்தசாமி வரப்போறாருன்னு அர்த்தம். அது மாதிரி படத்தில் வைப்பாங்க. ஹீரோ என்ட்ரி ஆக போகிறான்னா அவருக்கு குறியீடு இருக்கணும். அதாவது வில்லனை அடிக்க வர ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வருவாரா மாட்டாரான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யும்போது அங்கே ஒருத்தன் வருவானா மாட்டாரா, அங்கே ஒருத்தர் வருவார். ஜீப் வந்து நிற்கும், ஒரு குறியீடு. அது மாதிரி சோஃபா வருதுன்னா ஒரு டீல் முடிஞ்சிருச்சு, அங்கே வரப்போறாரு, என்ட்ரி ஆக போறாரு. யாரு? நம்ம ஹீரோ வரப்போறாரு, நம்ம டிவிக்கே, அதாவது தளபதி வெற்றி கொண்டான் டிவிக்கே வரப்போறாரு அப்படின்னு ஒரு படத்தில் வைக்கிற மாதிரி ரியல் லைஃப்லையும் படமாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரியல் லைஃப் எது, சினிமா இதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. அண்ணா நீங்கள் சிலிண்டர் தர வேண்டாண்ணா, நீங்கள் 2500 ரூபா தர வேண்டாண்ணா, நீங்கள் நல்லாச்சு கொடுங்கண்ணா. இல்லை சிலிண்டர் தரமாட்டார், நான் 2500 தரமாட்டார், இலவச பஸ்ஸும் கிடையாது அப்படின்னா நல்லாச்சு எனக்கு புரியலையே. ஆட்சிக்கு வந்த உடனே அவர் சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றுக்கு பிறகு தான் நல்லாச்சு, வேற என்ன நல்லாச்சு எனக்கு புரியலையே. ஆனாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில். அதெல்லாம் பரவாயில்ல. ஒருத்தரை வந்து நம்ம திருமணம் செய்கிறோம், நேசித்து திருமணம் செய்கிறோம், அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா காப்பாற்றணும்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க, காப்பாற்றலை இருந்தாலும் அவங்க கூட தான் வாழ போகிறோம். அது மாதிரி தான் அவர் வந்து ஆட்சிக்கு வரதே பெரிய விஷயங்க. ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, வேற என்னங்க வேணும்? அவர் ஆட்சிக்கு வந்தாச்சு, அவர் வந்து சிஎம் ஆயாச்சு, அந்த சீட்டில் உட்காந்தாச்சு, அது போதுங்க எங்களுக்கு. அவர் 2500 ரூபா தரலாம் பரவாயில்ல, அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் தரலாம் பரவாயில்ல, மாணவர்களுக்கு இடைநிற்றலுக்கு 15,000 தரலாம் பரவாயில்ல, மாதம் 4,000 ரூபா தரலாம் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, அவர் ஆட்சிக்கு வந்தாலே போதும்னு சொல்லி உருட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராம் மாஃபியா கும்பல். இதை விட ரீல்ஸ்லேயே வாழ்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எதை போட்டாலும் மக்கள் நம்புவோம்னு நினைச்சாங்க. இந்த சமூக வலைதளங்களில் தேர்தலுக்கு முன்னாடி நாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அது தப்பாக இருக்குது, சோசியல் மீடியா வச்சே இவங்க போகிறாங்க, ரீல்ஸ் போடுறவங்களாம் எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போடுறவங்களாம் எம்பி ஆக போகிறாங்க, அமைச்சராக போகிறான்னு சொன்னபோது அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, இவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா ரீல்ஸுக்காக ஒருத்தர் செருப்பு இல்லாமல் கார் இல்லாமல் நடந்து போகிறார், சட்டமன்ற உறுப்பினர். காமராஜருடைய வாரிசாக வந்தவர், அது மாதிரி நேர்மையினுடைய நேர்வடிவமாக இருக்கார். செருப்பு போடாமல் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு, கார் இல்லாமல் போயிட்டு இருக்காரு, கார் இல்லாமல் அரசு பேருந்தில் போயிட்டு இருக்காராம். கடைசியில் அவருடைய அஃபிடவிட் எடுத்து போட்டாங்க. அஃபிடவிட்டை பார்த்தா 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிற ஒருத்தர் காரும் இல்லாமல் செருப்பும் இல்லாமல் அரசு பேருந்தை பயன்படுத்தி போகிறார். இப்போ அரசு பேருந்தை பயன்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனார்னா பார்த்தீங்களா எவ்வளவு எளிமையான சட்டமன்ற உறுப்பினர். இது பணக்கார ஆட்சி இல்லை, ஏழைகளுக்கான ஆட்சி. எளிய மனிதனும் அவரே பதிவு பண்ணுறார், அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதிவு பண்ணுறாரு, எளிமையான மனிதர்களும் எளிய பிள்ளைகள்னாரு. இந்த வார்த்தை எங்கே கேட்ட மாதிரி இருக்கு? எளிய பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி இந்த மேடையில் பயன்படுத்துவாங்க, சீமான் பயன்படுத்துவார். அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா இந்த எளிய பிள்ளைன்னு சொன்னார் இல்லையா, செருப்பு இல்லாமல் கார் இல்லாமல் போல இந்த எம்எல்ஏ நாம் தமிழ் கட்சியில் 2020 வரைக்கும் பயணிச்சிருக்காப்புல. 2020ஆம் ஆண்டு பண கையாடல் வழக்கு பிரச்சனையில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். அறிக்கையை பார்த்துக்கோங்க, நாம் தமிழ் கட்சி நீக்கப்பட்டிருக்கார். இதை நாம் தமிழ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராசன் அவர்கள் இன்னைக்கு எக்ஸ் தளத்தில் எடுத்து போட்டிருக்கார். இவர் நாம் தமிழ் கட்சியில் பயணித்து பண கையாடல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்படி நாம் தமிழ் கட்சியிலிருந்து பண கையாடல் வழக்கில் குற்றச்சாட்டில் நீக்கப்பட்ட ஒருத்தரை கேவி குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளர் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்து அவரைத்தான் எளிய பிள்ளைன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் புரட்சியாளர்கள். என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடை எதிர்த்து, எதிர்கட்சிகள் எதிர்த்து, இது வந்து ஜோசியக்கார ஆட்சியால் அறிவியல் பூர்வமான ஆட்சியா? அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது மக்களை அறிவியல் படுத்துங்கள்னு, மக்களை ஜோசியப்படுத்த சொல்லலை. அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஜோசியக்காரர் ஒருத்தருக்கு இப்படி அரசு வேலை கொடுப்பது சரியா? ஜோசியத்தை நம்புறவன் தன்னை நம்பாதவன் ஜோசியக்காரர் நம்புவான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, இவே ராமசாமி சொல்றாரு. இவரெல்லாம் கொள்கை தர வச்சுக்கிட்டு நீங்க போய் ஜோசியக்காரனுக்கு போய் முக்கியமான பொறுப்பு, அதுவும் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலருக்கு இணையான ஒரு பொறுப்பை கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட பிறகு இன்னைக்கு சட்டசபையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சுட்டிக்காட்டிய பிறகு ஐ வில்
ரீதிங்க் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்களா, எல்லாரும் எதிர்த்தா பிரச்சனை இல்லை, ஆனாலும் எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் உடனடியாக அதை திரும்பி பெற்றார் இல்லையா. இதுதான் என் மாண்பு, இதான் என் மாற்று அரசியல். எப்படி பாருங்க, நேற்று வரைக்கும் அவருக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு என்ன தெரியுமா பொறுப்பு கொடுத்துருக்குறோம்? அவர் எவ்வளோ சிறந்த அறிவாளி, அவருக்கு ஒன்றும் அரசு பொறுப்பு ஒன்றும் கொடுக்கல, அவர் அதிகாரத்தை ஒன்றும் தள்ள மாட்டார். அது வேற இது வேற, அது அண்ணாவுடைய பர்சனல் அரசியலுக்காக வச்சிருக்காங்க, அது அப்படி அது இப்படி அப்படின்னு முட்டு கொடுத்தவங்க இன்னைக்கு அவரை பதவி விட்டு தூக்கின உடனே, எல்லாரும் எதிர்த்த பிறகு பதவி விட்டு தூக்கின உடனே பார்த்தீங்களா எங்கள் அண்ணாவுடைய மாண்பை. தப்புன்னா உடனே திருத்திக் கொள்வார், அதுதான் அண்ணா. அப்போ ஏன் தப்பை செஞ்சாரு? தப்புன்னா திருத்திக் கொள்வார். தப்பெல்லாம் நடக்கும், தப்பெல்லாம் நடக்குது, எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் வந்திருக்காரு. வந்த உடனே போட்ட முதல் கையெழுத்து, முதல் அரசு வேலை, அதுவே திரும்பி பெறாரு. யூட்டன் அரசாப்போம் அது. இதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி நிறைய யூட்டனை போட்டிருக்கு, போட்டு அடி என்ன அடிக்கும் போது திருப்பி வாங்க. மோடியும் இந்த மாதிரி நிறைய அடிச்சதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்குவார். எல்லா அரசும் செஞ்சதையும் இவரும் செய்வார். அப்படின்னா ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்து செய்யணும். 100 முறை யோசிக்கும் போது நீங்கள் ஜோசியக்காரன்ட்ட கேட்டு செஞ்சீங்கன்னா ஜோசியக்காரன் அவனை தானே போட சொல்லுவான். எதுக்கு தனித்தனியாக நீங்கள் பொறுப்பு போட்டுட்ருக்கீங்க, என்னையவே பொறுப்பாக போட்டுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரையே பொறுப்பாக போட்டு அவருக்கே அரசு வேலை கொடுத்து இப்போ அதை திரும்பி பெற்று இந்த அரசு முதல் 3 நாள்லேயே ஒரு கரும்புள்ளியை, கரும்புள்ளினா விஜய் நெத்திக்கு போல ஒரு கரும்புள்ளியை சுமந்திருக்கிறது. அந்த கரும்புள்ளி இந்த அரசுக்கு தப்பான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளியாக மாறிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில், உளமார்ந்த எண்ணத்தில் தான் நான் பேசுகிறேன். இன்னொன்று, என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கக்கூடாது, நல்லவனை விட்டு கொடுக்கக்கூடாது, கெட்டவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சு. இது சோசியல் மீடியா யுகம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய காரணி தான், மாற்றுக்கிறதே கிடையாது. எக்ஸ்தலத்தில் போடுற பதிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. யூடியூப்பும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தான், மாற்றதே கிடையாது. ஆனால் அது மட்டுமே களம் கிடையாது. அதை தாண்டி இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது, ட்விட்டரில் உட்காந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது. ஓட்டு வேணால் போட வைக்கலாம், மக்களை மெஸ்மரைஸ் வேணால் பண்ணலாம், மக்களை மாயைக்குள்ளே தள்ளலாம், மக்களை வந்து ஒரு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்க முடியாது. இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல, தமிழ்நாட்டினுடைய கடனில் என்னுடைய கடனை அடைக்கிறேன்னு சொல்லி ஈரோட்டிலேருந்து ஒரு பெருந்தகை, ஒரு பெருந்தமிழர், ஒரு புரட்சியாளர், அவர் வந்து தன்னுடைய பங்காக 1,00,00,000 ரூபாயை டிடி எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஐயா பெருந்தகையே, 10,50,000 கோடி கடனை வாங்கி இவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்களாம், அந்த கடனில் நம்ம பங்கு நம்ம அடைக்கணுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல, இதுவும் ஒரு வகையான என்னது ஸ்ட்ராட்டஜி. எங்கள் அண்ணா வந்த உடனே மக்களே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து சிங்கப்பூரில், மலேசியாலெலாம் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து திவால் ஆயிடுச்சுன்னு காட்டி மக்கள்கிட்ட காசு கேட்குறது, பெரும் முதலாளிகிட்ட காசு கேட்குறது, அதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லலையே. நான் வந்தால் தமிழ்நாட்டை தலைகீழாக மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், சாத்தியத்தை மட்டும்தான் சொல்லுவேன், சாத்தியமில்லாத சொல்ல மாட்டேன், சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்லுவேன்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ கட்சி தன்னுடைய ஆட்களை, மக்களை இழுப்பதற்காக, பெரும் முதலாளிகள் இழுப்பதற்காக எல்லாரும் பணம் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் பணம் கொடுக்க வெளியே தெரியும், பெரும் முதலாளிகள் பணம் கொடுக்குறது வெளியே தெரியாது. அப்படி பெரும் முதலாளிகளுடைய பணத்தை உள்ளே இழுப்பதற்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள், இப்போ என்ன அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரனோ சகோதரியோ அவங்க பணம் கொடுக்குறாங்களா, அவர் 25,000 கொடுக்குறாராம். இந்த அரசை நடத்துறதுக்கு பணம் இல்லையா, அவர் பணம் கொடுக்குறாராம். அரசு வந்தால் 2,000 ரூபா தருவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு. இடுங்கட்டலுக்கு பணம் தருவேன், மாதம் 4,000 தருவேன், கல்வி கடன் ரத்துப்படி, கூட்டுறவு கடன் ரத்துப்படி ரத்து பண்ணுவோம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள்லாம் பணம் கொடுங்க, நேரடியாக கேட்கல, ஆனால் அதுக்கான வேலை திட்டத்தை பின்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் ஈரோடு வந்து எடுத்து அனுப்ப, அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இது யாருக்கு நடந்திருக்கு, தன்னழிச்சா மக்கள் காசு தர்றாங்க. இதுக்கு பேர் தான் திரள் நிதி. இதை ஒரு கட்சி வாங்கினா தப்பு, ஆனால் ஒரு அரசு வாங்கினா தப்பு கிடையாது. ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறதுலாம் ரொம்ப தப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தப்பே கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது ஜாதகம் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்க்கும்போது ஜாதகம் பார்ப்பாங்க. சில பேர் வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க, ஆனால் பொண்ணு பார்க்கும்போது ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து 10 பொருத்தமும் பக்கவாக இருக்குன்னு சொன்ன பல திருமணங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் போனால் 5,50,000 பேர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். அத்தனை பேரும் ஜாதகம் பார்த்தவன் தான், ஜோசியம் பார்த்தவன் தான். உலகத்தில் வாழ்கிற 800 கோடி மக்களில் ஒரு 100 கோடி மக்கள் வேணால் ஜாதகம் பார்க்கலாம், மீதி கூடிய 700 கோடி மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஜாதகம் ஜோசியம்லாம் இருக்கான்னு தெரியல. சீனாவில் ஜோசியம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறேன்.
கிரேக்க ஜோசியம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் ஜோசியம் இருக்கா, அதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தெரியல. பெரும்பான்மை மக்கள் ஜோசியத்தின் மீதோ ஜாதகத்தின் மீதோ நம்பிக்கை கிடையாது. தமிழ்நாட்டிலே பலவருக்கு கிடையாது, பார்த்ததும் உருப்படுறது கிடையாது. அது ஒரு வகையான கணிப்பு, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறது. இப்போ நம்ம சொல்லுவோம் நல்லா அறியுமா, நீங்கள் சொன்னனால தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பெரிய கடவுளாக்குன மாதிரி தான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு அடித்து விடுறது தான் இந்த ஜாதகம், ஜோதிடம். எனக்கு அது மீது துளியோட நம்பிக்கை கிடையாது, அது ஒரு விஷயம். அப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை செஞ்சாங்க. அமைச்சர்மார்கள் யார் வரணும், யார் எம்எல்ஏ வரணுங்கிறத இந்த ஜோதிடரை கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் யாரை சட்டமன்றத்துக்கு வேட்பாளர் அனுப்பாட்டலன்னா அவர் பேரில் வந்து வண்ணம் இருக்கணும், வண்ணம் அப்படிங்கிற ஒரு நிறம் வரணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா அப்படின்னோடனே சாத்தாங்குளத்தில் இடைத்தேர்தல். அப்போது யாரை போடலன்னா மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் நிற்க, ஒரு பக்கம் ஒன்றிய செயலர் நிற்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிற்க, யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் சும்மா கொண்டு போட்டிருக்கேன். இப்போ வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ண மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காப்புல. பார்க்கும்போது அவர் பேரை பார்த்தா நீல மேக வர்ணம். நீளமும் ஒரு நிறம், வர்ணம் அது ஒரு நிறம், மேகம் அது ஒரு நிறம், நீலமேகம் 3 வருதே. வர்ணம் ஒரு இடத்துல வரணும்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்கிறான், இதில் 3 பேர் இருக்கணும்னா நீலமேக வர்ணத்தை நிப்பாட்டினாப்புல. அந்த மனுஷன் ஒரு தடவை என்னாரு, மூக்குத்தி போட்டுப்பாப்புல. மூக்காண்டி தான் ஊரில் கூடுவாங்க அவர் பேரை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு வேட்பாளராக்கி நிப்பாட்டினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அரசியல் இருக்காருன்னே தெரியல. இப்படி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நிப்பாட்டினாங்க. அப்படி நிப்பாட்டினதுனால தான் நமக்கு செல்லூர் ராஜ் கிடைச்சாரு. அப்படி நிப்பாட்டினதுனால தான் நமக்கு திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா கிடைச்சாங்க. அப்படி நிப்பாட்டினால தான் அதிமுக நமக்கு வந்து இந்த ஆற்றுல போகிறதெல்லாம் சோப்பு நுரன்னு சொல்லக்கூடிய கருப்பனை நமக்கு அமைச்சராக கிடைச்சாங்க. அந்த மாதிரி அறிவார்ந்த ஐன்ஸ்டீன், எடிசன் மாதிரியான ஆட்கள் நமக்கு கிடைச்சதுக்கான காரணமே இந்த ஜோதிடத்தின் பார்த்தனால தான். இவர் மக்கள் பணி நல்லா ஆற்றுவார், இவர் நல்லா சட்டம் படிச்சிருக்காரு, இவர் நல்லா மருத்துவம் படிச்சிருக்காரு, இவர் வந்து நல்ல திறன்பட வந்து நிர்வாகம் செய்வார், இவர் நல்ல திறன்பட வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பார், இவர் சூழலியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு போட்டால் அது நல்ல அரசு. ஆனால் இவன் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான், இவன் ஜாதகத்தில் ராகு 12ஆம் இடத்துல இருக்கான், கேது 7ஆம் இடத்துல இருக்கான். அவன் ஏன்னா அங்கே போனான்னு ராதாரவி கேட்பார்ல, இங்கே ராகுவும் கேதுவும் புதன்கிழமை வராங்க, நீ அவனை சொல்லு, அவனை போயிட்டு நான் சாட்டர்டே வர சொன்னான்னு சொல்லு. சார் அவங்களாம் கிரகங்கள், பிளானட்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பார். அது மாதிரி ராகு உச்சத்தில் இருக்கான், சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஜாதகங்களாக பார்த்து ஒருத்தர் அமைச்சராக போகிறாராம். சூப்பர் ப்ரோ, வேற லெவல் பிளாஸ்ட் தான். உண்மையிலே ஒரு பிளாஸ்ட் ஆட்சி நடத்திட்டு இருக்காப்புல. ஒரு வகையில் தாவேக அரசை நான் பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா இந்த நேரலையை முழுமையாக போட்டிருக்காங்க. முன்னாடி நேரலை வந்து முதலமைச்சர் பேசினா காட்டுவாங்க, எதிர்கட்சி பேசினா காட்ட மாட்டாங்க. இந்த நேரலை முழுமையாக காட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு உணவகத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த உணவகத்தில் கூடிய ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. 9:30 மணிக்கெல்லாம் வந்து டிவியை பார்த்து என்ன நடக்குது சட்டசபையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த தொலைக்காட்சி பார்க்குறது, டிவியில் உட்காந்து யூடியூப் சேனலில் பாட்டு கேட்குறது, எஃப்எம் ஓட விடுறது அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சி சட்டசபை வந்து என்ன நடக்குது, அதில் பரபரப்பாக யார் பேசுகிறா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுகிறாங்க, மற்ற உறுப்பினர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பார்க்க ஆரம்பிச்சனால என்னவோ தெரியல, சட்டசபையை காலவரையின்றி ஒத்தி வச்சிருக்காங்களாம். நாளைக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி